சூர்யா நில்லு. மார்னிங்ல இருந்து ஏன் சாப்பிட வரல? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேமா. நம்ம வீட்ல தான் சமைச்சு வைக்கிறோமாப்பா, அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடுற? சும்மாதாம்மா, ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சாப்பிட்டேமா. இதெல்லாம் நீ ஏன் பண்றேன்னு தெரியும் சூர்யா. நான் ஸ்ரேயாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீ தான் ஸ்ரேயா மேரேஜ் பண்ணிக்கணும். அம்மா, அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுங்கம்மா, நான் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன். உங்க அண்ணன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான், தெரியும்ல உனக்கு. அதோட ஸ்ரேயாவுக்கு உங்க அண்ணனை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு. நான் ரூமுக்கு போறேம்மா. ஸ்ரேயா, கொஞ்சம் மாடிக்கு வாவே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன் மாமா. ஸ்ரேயா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஸ்ரேயா, சாரி. ஏன் மாமா, என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்ல ஸ்ரேயா. அப்புறம் ஏன் மாமா என்ன வேணான்னு சொல்றீங்க? உன்னை வேணான்னு சொல்லல ஸ்ரேயா, இந்த கல்யாணம் தான் வேணான்னு சொல்றேன். அதான் ஏன் மாமா, வேற யாராவது லவ் பண்றீங்களா? இல்ல ஸ்ரேயா, எனக்கு இப்ப மேரேஜ் பண்ண விருப்பம் இல்ல. எங்க அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணாம நான் மேரேஜ் பண்ண முடியாது. ஆரியா மாமாக்கும் பொண்ணு பார்த்து 2 பேருக்கும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் மாமா. ஸ்ரேயா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீயும் உன் நினைப்ப மாத்திக்கிட்டு வேற நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. எங்க அம்மா கிட்ட போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. நான் ரூமுக்கு போறேன். என்னாச்சு ஸ்ரேயா, ஏன் அழுதுகிட்டே வர? சூர்யா மாமாவுக்கு என்னை பிடிக்கலையாண்டி. ஏன், எதனால அப்படி சொன்னாங்க? தெரியல, எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல, நீ நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. சூர்யாவுக்கு தான் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு எப்போவே தெரியுமே. சரி, அழுகாத ஸ்ரேயா, உங்க அத்தை தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஏ ராணி, இங்க வா. என்ன? இப்பயாவது சொல்லிடுவோமா? அவளே கஷ்டத்துல இருக்கா, இதை சொல்லி கஷ்டப்படுத்தணுமா? பேசாப்புல இரு.